அந்த மாலை நேரம் வானம் இருண்டு மெல்லிய தூறலுடன் மழை பெய்யத் தொடங்கியது. தெருவில் இருந்தவர்கள் அனைவரும் மழையிலிருந்து தப்பிக்க ஓடினர். ஆனால் தேநீர் கடைக்கு வெளியே ஆனந்த் மட்டும் தன் கையில் ஒரு நீல நிற குடையை பிடித்துக்கொண்டு மெதுவாக நடந்து வந்தான். அவன் அருகில் அவனது கையை தன் கைகளால் மென்மையாக பற்றிக்கொண்டு பிரீத்தி நடந்து வந்தாள். அவன் பிரீத்தியின் கண்களை பார்த்து, இந்த மழையில உன்னோடு நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரீத்தி. இந்த உலகமே மறைஞ்சு போன மாதிரி இருக்கு, நாம மட்டும்தான் இருக்கோம் என்றான் மெல்லிய குரலில். பிரீத்தி சிரித்து கொண்டே, ஆமா ஆனந்த், ஆனா நீ கொடையை பிடிச்சிருக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. உன் சட்டையில மழை தண்ணி படுதே, ஆனா எனக்கு ஒரு சொட்டு தண்ணியும் படாம பார்த்துக்கிற. இந்த அன்புதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க வச்சது என்றாள். ஆனந்த் அவளை பார்த்து, நீ நனையக்கூடாதுன்னு தான் நான் இந்த கொடையை என் பக்கம் சாட்சி பிடிச்சிருக்கேன். உனக்கு ஏதாவது ஆனா என்னால தாங்க முடியாது என்றான்.